அபிரகாம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமான 102 கோடியே 100 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது. 2002ஆம் ஆண்டு நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கத்தின் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற மோசடி வழக்கின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. கடந்த அக்டோபர் மாதமும் அவரது சென்னை மற்றும் உரத்தநாட்டில் உள்ள அவரது இல்லம் ஆகியவற்றிலும் அமலாக்கத்துறையின் சோதனைகள் நடைபெற்றன. இந்த சோதனையின் அடிப்படையில் 100 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 அசையா சொத்துக்களை முடக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை இன்று அறிவித்திருக்கிறது. 2002ஆம் ஆண்டு நகர்ப்புற வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அங்கு சட்டவிரோத PMLA ஆக்ட் நடக்கக்கூடிய சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அவரது இல்லத்தில் சோதனையும் விசாரணையும் நடத்தியது. அப்போது பறிமுதல் செய்யப்பட்ட பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையிலும் சென்னை மற்றும் ஒரத்தநாடுவில் உள்ள அவரது இல்லங்கள் நிறுவனங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இன்று 100 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 சொத்துக்களை மட்டும் முடக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது. 2 அசையா சொத்துக்களின் மதிப்பு சுமார் 100 கோடியே 92 லட்சம் என்று அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போது OPS-இன் ஆதரவாளருமான வைத்திலிங்கத்தின் இல்லத்திலும் மற்றும் அவரது அலுவலகங்களிலும் நடைபெற்ற சோதனைகளின் அடிப்படையில் இப்போது 2002ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்று 100 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 அசையா சொத்துக்களை முடக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற மோசடி சட்டத்தின் கீழ் அவர் மீது தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை, அதன் பின்னர் எடுத்த நடவடிக்கை, முடக்கம் ஆகியவை நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமாக அவரது சொந்த ஊரான அந்த ஒரத்தநாட்டில் உள்ள அவரது இல்லம் மற்றும் சென்னையில் உள்ள அவரது இல்லம், நிறுவனம் மற்றும் அலுவலகம், அவருடைய உறவினர்கள் இல்லங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனையை நடத்தியது. அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இன்று 100 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 அசையா சொத்துக்களை முடக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பது அண்மை காலத்தில் இதுவே முதன்முறையாகும். தற்போது வைத்திலிங்கம் அதிமுகவின் OPS அணியின் ஆதரவாளராக இருந்து வருகிறார். அவரது வீடு மற்றும் இல்லங்கள் மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை அமைச்சராக அவர் இருந்த போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக அவரது வீடு இல்லங்களில் நடைபெற்ற பல்வேறு கட்ட சோதனைகளின் முடிவில் இப்போது இந்த 100 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் எப்படி வந்தது என்றும் அந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் அந்த சொத்துக்களை முடக்குவதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது. PMLA சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக இப்போது குறிப்பிட்டிருக்கிறது. 2002ஆம் ஆண்டு அவர் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை அமைச்சராக வைத்திலிங்கம் பொறுப்பு வகித்த போது இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டதாகவும் அந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டது சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் குற்றத்துக்குரிய நடவடிக்கையாக அது உறுதிப்படுத்தப்பட்டதால் அதற்கான அடிப்படை முகாந்திரங்கள் இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் தற்போதைய OPS அணியின் ஆதரவாளருக்கு சொந்தமான சுமார் 100 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை இப்போது அறிவித்திருக்கிறது. அபிரகாம்.